நாம் இப்போ பார்க்க போகிற பாடப்பகுதி குறிஞ்சிப்பாட்டு. இதனோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா கபிலர். இந்நூல் இயற்கை ஓவியம், உளவியல் பாட்டு, அதுக்கப்புறம் கோல் குறிஞ்சி அப்படிங்கிற பெயர்களால் இது அழைக்கப்படுது. இதனோட வேறு பெயர்கள் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. இது 261 பாடல்களால் அமைக்கப்பட்ட ஆசிரியர் பாவால் அமைஞ்ச ஒரு நூல். இந்த குறிஞ்சி பாட்டு அப்படின்றது நூல் எழுதுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆரிய அரசனான பிரகதத்தனுக்கு தமிழோட சிறப்பை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக கபிலர் எழுதிய பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாடலில் என்ன மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க பார்த்தோம்னா, தோழி அறத்தோட நிற்றலை பற்றியும், தலைவியோட அன்பு மிகுதியை பற்றியும், திணைப்புணம் எப்படி இவங்க தலைவனையும் தோழியும் காத்தாங்க அப்படிங்கிறதையும், அவர்கள் 99 வகையான பூக்களை எப்படி பறித்தாங்க அப்படிங்கிறத பற்றியும், அதுக்கப்புறம் அவங்க அசோக மர நிழலில் எப்படி உட்காந்துருந்தாங்க, தலைவனோட வருகை அந்த நேரத்தில் எப்படி இருந்துச்சு, அப்போது தோழியும் தலைவியோட நிலைமையும் எப்படி இருந்தது, அவர்களை வேட்டை நாய்கள் அப்புறம் யானை அவர்களிடமிருந்து தலைவன் எப்படி காப்பாற்றினார், அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள எப்படி காதல் மலர்ந்துச்சு, அதுக்கப்புறம் அவங்க திருமணம் எப்படி கந்தர்வ திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க, அந்த இரவு பொழுது பகல் பொழுது எப்படி இவங்க கழித்தாங்க, அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ளே ஏற்பட்ட அந்த காதல் நோயை தாய் தந்தையிடம் சொல்ல முடியாமல் எப்படி இருவரும் தவிக்கிறாங்க, இதை தோழி எந்த விதத்தில் எடுத்து சொல்லி இவங்களுக்கு 2 பக்கமும் சமாதானம் செய்து அவங்களோட நல்லபடியாக வாழ வைக்கிறாங்க அப்படிங்கிறத தான் இந்த பாடப்பகுதி முழுவதுமே நம்ம பார்க்க போகிறோம்.